அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பிஎட் மற்றும் எம்எட் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நடந்து முடிந்தது. அதனுடைய ரிசல்ட்ஸ் சமீபமாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸில் ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங், ஃபோட்டோகாப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் இது மூணுமே ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டி மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங் மற்றும் ஃபோட்டோகாப்பீஸ் ஆஃப் ஆன்சர் ஷீட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இதில் ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங் மற்றும் ஃபோட்டோகாப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் காலேஜ் லாகின்ல அமைச்சிருந்தாங்க. யார் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கான ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங் மற்றும் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆன்சர் ஷீட் காலேஜ் லாகின்ல வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் யார் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் சம்மந்தப்பட்ட காலேஜஸில் நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க இந்த ரிசல்ட்ஸை உங்ககிட்ட சொல்லுவாங்க. எய்தர் நீங்கள் பாஸா அப்படி இல்லைன்னா ரீ அப்பியரா தகவலும் இதன் மூலமாக சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் எக்ஸாமுக்காக ஃபீஸ் கால்ஃபார் வெளியிட்டிருக்காங்க. அப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அல்லது ரீஅப்பியர்னு வந்திருக்கோ நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அதுக்காக நீங்கள் செலுத்தி வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டுமாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் யூனிவர்சிட்டிலையும் தெரிவிப்பாங்க. அதனால் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை செய்வதும் அல்லது அப்ளை செய்யாததும் அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்தே அமைந்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.